Hi dear students, round 2 2A re-allotment எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்மளுக்கு registration link எப்போ அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல round 2 and re-allotment ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நேத்தையோட registration link வந்து முடிஞ்சிருச்சு. செப்டம்பர் 2 ஓட ஹோப் நீங்க எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி round 2A ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு registration payment choice filling link வந்து செப்டம்பர் 12th வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமா இந்த கவுன்சிலிங்ல வந்து இந்த choice filling அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க எப்படி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலர்ட் ஆகும். மெயினா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல பண்ண மிஸ்டேக்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸை நீங்க பண்ணாதீங்க. ஸோ அதுதான் தெளிவா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல இப்ப இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து 19 கவர்மெண்ட் கோர்சஸ் காலேஜ்ல 662 சீட்ஸ் தான் இருக்குது. SF வந்து பாத்தீங்கன்னா 16,575 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் உங்களுடைய கேரியர்ல உங்களுக்கு உங்களுடைய பேஷன் என்ன, உங்க ட்ரீம் என்ன, உங்க பிரியாரிட்டி என்ன, உங்க பிரியாரிட்டிங்கிறது காலேஜா கோர்ஸா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெளிவா டிசைட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய பேஷன், என்னுடைய ட்ரீம், என்னுடைய பிரியாரிட்டி காலேஜா கோர்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கோர்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பேன். ஏன்னா கோர்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ் எடுத்து நம்ம படிச்சுட்டு போறோமோ அதுதான் நம்மளுடைய லைஃப் லாங், நாளைக்கு நம்ம வேலை பார்த்து நம்ம லைஃபோட இருக்க போறது அந்த கோர்ஸ் தான். சோ அப்படின்னா அதுக்கு தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். காலேஜ் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங்கா கூட வரப்போறது கிடையாது. அது மட்டும் இல்ல மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்போ ஸ்கூல்ல படிச்சீங்க, உங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எப்படி வந்து கிளாஸஸ் நடத்தி உங்களுக்கு ஃபீட் பண்ணாங்களோ, படிங்கன்னு சொல்லி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு காலேஜஸ்ல நடக்காது. நீங்க இப்ப ஸ்கூலுடைய பருவத்துல இருந்து டீனேஜ் அப்படிங்கிற ஒரு பருவத்துக்கு காலேஜுக்கு போய் நீங்க ஸ்டெப் எடுக்கிறீங்க. சோ காலேஜ்ங்கிறது டிஃப்ரெண்ட். அதுல வந்து ஸ்கூல்ல எடுத்த மாதிரி கிளாஸஸ் எல்லாரும் டீச் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் திங்க் வந்து நீங்க காலேஜ் அப்படிங்கிறது நிறைய படங்களை பார்த்து காலேஜ் வந்து இப்படி இருக்கும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கும், கேம்பஸ் இவ்வளவு பெருசா இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க டிசைட் பண்ணாதீங்க. காலேஜ் வந்து நிறைய காலேஜஸ் வந்து அதோடைய பில்டிங் வைஸ் அவங்களுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்கிறதையும் நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டு போகாதீங்க. ஸோ காலேஜ் வந்து எப்படி இருந்தாலுமே நீங்க அதே மாதிரி ஹாஸ்டலுமே உங்களுக்கு ரொம்ப புவரா தான் இருக்குமே தவிர நம்ம வீட்டுல இருந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இதை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு 4 years அந்த கோர்ஸை முடிக்கிறதுலதான் பெரிய விஷயமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது காலேஜ் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்ம உள்ள போய் நம்மளுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு நம்ம கத்துக்கணும். உங்களுடைய சீனியர்ஸ் கிட்ட, உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் கிட்ட, இந்த மாதிரி தான் நம்ம காலேஜ் லைஃப் வந்து இருக்குமே தவிர ஸ்கூல் மாதிரி உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப முக்கியத்துவம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் காலேஜுக்கு கொடுக்காதீங்க, கோர்ஸுக்கு கொடுங்க. இது என்னுடைய சஜஷன். உங்களுக்கு எப்படியோ உங்களுடைய நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கோர்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா இப்ப கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து இந்த 19 கோர்சஸும் இருக்கு, காலேஜஸ்லயும் சீட்ஸ் இருக்கு. உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு நர்சிங் கோர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நர்சிங் கோர்சஸ் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்க ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி மோர் தென் 6 கோர்சஸ் சூஸ் பண்ணுங்க. அந்த 6 கோர்சஸையும் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குதோ, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல இருக்குதோ அந்த காலேஜஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கோர்சஸ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த கோர்ஸை வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பிபிடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிபிடி திருச்சி, பிபிடி சென்னை போட்டிருக்காங்க. இந்த 2 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் கொடுத்துட்டு தேர்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா BASLP கொடுத்திருக்காங்க. ஃபோர்த்தா திருப்பி பிபிடி போட்டு கடலூர் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்ல தான் BASLP கிடைச்சிச்சு. சோ அவங்க அதே தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒழுங்கா பிபிடி கடலூர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிபிடியே கிடைச்சிருக்கும். சோ இதை வந்து நீங்க கரெக்டா பண்ணுங்க. சரி, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்ல எனக்கு கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, எனக்கு காலேஜ் தான் வேணும் அப்படின்னா நீங்க இதுல இருக்கக்கூடிய இந்த 19 காலேஜஸுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க 19 கோர்சஸுமே 19 காலேஜஸ் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கோ அப்படியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரவுண்ட்ல SF காலேஜுக்கு தான் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க. SF காலேஜ் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு 4 கோர்சஸ் தான் இருக்கு. இந்த 4 கோர்சஸுமே நல்ல கோர்சஸ் தான். இருக்கிறதே டாப் கோர்சஸ் தான் செல்ஃப் ஃபைனான்சிங் கொடுத்திருக்காங்க. இந்த 4 கோர்சஸ்லயுமே குறைஞ்சபட்சம் நீங்க வந்து இப்ப BSc நர்சிங் நீங்க இந்த 4 கோர்சஸ்ல 4 கோர்சஸுமே நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து
வந்து டிபிக்கலா ஒரு கோர்ஸ்ல நீங்க வந்து திஸ் ஆர் தட் பிஎஸ்சி நர்சிங் அல்லது பிஃபார்ம் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 கோர்சஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 4 கோர்சஸுமே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்குறீங்க அப்படின்னா பெஸ்டான கோர்சஸ் தான். இந்த 4 கோர்சஸுக்குமே நீங்க குறைஞ்சபட்சம் மேக்ஸிமம் 30 to 50 காலேஜஸ் ஆவது கொடுங்க. சோ இதுல வந்து டாப் காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபார்ம்ல எல்லாம் இவ்வளவு டாப் காலேஜஸ் இருக்கு. இது நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து உங்களுக்கு டாப் அண்ட் ஆவரேஜ் காலேஜஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ நீங்க ஆட் பண்ண வேண்டியது குறைஞ்சபட்சம் 30 to 50 காலேஜஸ் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சீட் அலாட் ஆகும். அதே இது பிஓடி பிபிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் காலேஜஸ் தான் இருக்குது. சோ பிஓடிக்குள்ள நீங்க இருக்கிற காலேஜஸ் உங்களுக்கு பிஓடி வந்து எஸ்எஃப்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸுமே கொடுத்துருங்க. ஏன்னா லெஸ் நம்பர் ஆஃப் பிஓடி காலேஜஸ் தான் இருக்குது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. சோ நீங்க கோர்சஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு ஃபுல்லா நீங்க ஃபர்ஸ்ட் கோர்சஸ் கொடுத்துட்டு அந்த காலேஜஸ் கொடுத்துட்டு அடுத்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எதுவோ அந்த கோர்ஸுக்கு வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுங்க. ஹோப் உங்களுக்கு வந்து இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திருப்பியும் நான் சொல்றேன், என்னுடைய சஜஷன் வந்து கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கோர்ஸ் தான் நம்ம லைஃபுக்கு கூட்டிட்டு போறதை தவிர காலேஜ் இல்ல. இதை நீங்க நல்லா திங்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க திங்க் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல இது கரெக்டா இல்லையாங்கிறதையும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.